ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத என்னோடய யூடியூப்பில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் பொதுவாகவே ரொம்ப க்ளீனாக இருக்கும். டஸ்ட்பின் எங்கெங்கே போடுறது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, எல்லா இடத்துலையும் தண்ணி கப்பு வச்சுருப்பாங்க. ஹாட் வாட்டர் வச்சுருப்பாங்க, வார்ம் வாட்டர் வச்சுருப்பாங்க, ஐஸ் வாட்டர். ஸோ நம்ம அதை எடுத்து குடிச்சிக்கலாம் ஃப்ரீ. நம்ம எந்தெந்த பொருளை தொடுறோமோ அப்பப்போ நம்ம கை கழுவிக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சானிடைசர் வச்சுருப்பாங்க. நம்ம அதை வச்சு நல்லா கை கழுவிக்கணும் சுத்தமாக. எவ்வளோ பளிங்கு கல் மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்ரிடே எப்படியும் ஆயிரக்கணக்கான மக்கள் வர ஹாஸ்பிட்டல் தான். ஸோ இதெல்லாம் நான் பார்க்கும்போது நம்ம ஊர்லேயும் ஏன் இதுமாரி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாது? ஸோ அது மாதிரி நான் நினப்பேன். அப்புறம் நீங்கள் இங்கே பாத்ரூம் யூஸ் பண்ணாலும் சரி, அங்கங்கே கை கழுவுறதுக்கு கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை காய வைக்கிறதுக்கும் வச்சுருப்பாங்க. அப்புறம் டிஷ்யூ போட்டு துடைக்கிறதுக்கும் தனியாக வச்சுருப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு போனோன்னா நம்ம இது வச்சுக்கணும். இப்போ நம்ம எக்ஸ்ரே எடுக்க போகிறோம். யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. இப்போ நான் எல்லோ கலர் கால் சாப் காமிச்சேன்னு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம எங்கே போகணுமோ யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. இது மாதிரி நம்மளுக்கு இது வச்சுருப்பாங்க கால் சாப். அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். அது எங்கே போய் முடியுதோ அந்த இடத்துட்ட நம்ம போகிற இடம் இருக்குது. இப்போ நான் எக்ஸ்ரேக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ்ரே இடம் இருக்குது பாருங்கள், அந்த எல்லோ கலர் சாப். அதுதான் அது மேலேயும் போர்டு போட்டிருப்பாங்க எல்லோ கலரில். அந்த எல்லோ கலர் போகிற இடம் தான் நம்ம எக்ஸ்ரே எடுக்க போகிறோம். ஸோ க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர், பர்பிள் கலர், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கலர் வச்சுருப்பாங்க. ஏன்னா சில பேர் வேறு நாட்டிலேருந்து வராங்க, படிக்க தெரியாதவங்க இருக்காங்க. அவங்களாம் இதெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே தமிழ்லேயும் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ நான் முக்கால்வாசி நேரம் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். இதை மேலே உள்ள போர்டை பார்த்துட்டு இந்த எல்லோ கலரை ஃபாலோ பண்ணி போவேன். ஆரஞ்சு கலருக்கு போகணுன்னா அந்த ஆரஞ்சு கலரை ஃபாலோ பண்ணி போவேன். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த எல்லோ கலர் எங்கே போய் முடியுதுன்னு அதோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது இருக்காது. ஸோ நீங்கள் எந்த வழியிலேருந்து வந்தாலும் ஹாஸ்பிட்டல் எண்டிலேருந்து இந்த வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டோம். எல்லோ கலர் எக்ஸ்ரே எடுக்கிற இடம் இது தான். இங்கே தான் இருப்பாங்க. இங்கே தான் எக்ஸ்ரே எடுக்கணும். ஸோ அடுத்தது இது போகிறவங்க நீங்கள் பார்த்துக்குங்க. இது சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஊரில் இருக்கிறவங்க சில பேர் சிங்கப்பூருக்கு சுற்றி பார்க்க வரணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் 4 பேருக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்தது நம்ம ஃபார்மசி போவோமா? சரி, ஃபார்மசி எப்படி போகிறது? யார்கிட்ட கேட்குறது? யார்கிட்டையும் கேட்க தேவையில்ல. நம்மளுக்கு இங்கே மொழி தெரியாது, யார்கிட்டையாவது கேட்கணும். ஸோ நம்ம யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. எக்ஸலேட்டர் எடுக்கிறோம், கீழே பார்க்குறோம், ஃபார்மசி க்ரீன் கலரில் போட்டிருக்காங்களா, இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறோம். போனால் இந்த க்ரீன் கலரை ஃபாலோ பண்ணிகிட்டே நம்ம போகணும். போனீங்கன்னா ஸ்டெப் 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 ரொம்ப ஒரு 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 ஸ்டெப் தள்ளி அதை வச்சுருப்பாங்க. இந்த ஃபார்மசி இதுதான் ஃபார்மசி. ஸோ நம்ம ஃபார்மசி எங்கே இருக்குது கேட்க முடியாது. என்ட்ரன்ஸில் நுழைஞ்சாலும் ஒரு சீனக்காரங்களும் ஒரு தமிழ்காரங்களும் இருப்பாங்க. ஸோ நம்ம நாட்டுக்காரங்க சில பேர் வருவாங்க. இங்கே எல்லா நாட்டு மக்களும் இருக்காங்க சிங்கப்பூரில். ஸோ நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் பாருங்களேன். நான் ஊரில் உள்ளவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல் இது மாதிரி இருக்கா? எத்தனை அரசாங்கம் வந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலை நல்லா மாற்றணும். ஸோ நம்ம இன்றைக்கி வெயிட்டு பார்த்தோம். ஸோ